வெல்கம் டு ஷாம்ஸ் பென்ட்ரி. இன்றைக்கி நம்ம மட்டன் லிவர் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் ஷாப்பில் நீங்கள் மட்டன் லிவர்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் லிவர் தான் தருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். அதில் 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் நான் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். இந்த மசாலெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த மட்டன் லிவரை இது கூட ஆட் பண்ணிடலாம். மட்டன் லிவர் நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்க, மட்டன் லிவர் நல்லா வெந்து சுண்டி நமக்கு கிடைச்சிருக்கு. மட்டன் லிவரில் அயன் கண்டென்ட் அதிகம், விட்டமின் ஏ விட்டமின் பிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. லிவர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சுக்கா மாதிரி நல்லா வறுவல் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.